அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஒரு குயிக்கா நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம எக்ஸர்சைஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம வந்து நீங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன? சிம்பிளா நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ம். இதுல வந்து நம்ம கொஞ்சம் டீடைல்டா இந்த கிளாஸ் கிரேட் 8ல பார்க்க போறோம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இது 2ம் கம்பைன் ஆகி இருக்கும் ஒரே இடத்துல. ஓகேவா? ஸோ அததான் வந்து நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ வேரியபிள்னா என்ன? கான்ஸ்டன்ட்னா என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் வருமா? ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸோட காம்பினேஷன் தான் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்றோம். ஸோ அது எல்லாமே இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அதை எப்படி நேம் பண்றோம்? மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் அதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட ஆபரேஷன்ஸ், அதாவது பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இருக்குல்ல, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த அதுக்கு கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர்ல படிக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு வைங்க. ஏதோ சில பொருள் வாங்குறீங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட் ஷாப்போ ஏதோ ஒண்ணு வாங்கும்போது, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு? அத பொறுத்து தானே நீங்க வாங்க முடியும். இப்போ நீங்க வந்து வேற கமிட்மெண்ட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. மத்த நெறைய திங்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கும் மணி செலவாகும். ஸோ அதுல வந்து நம்ம எந்தெந்த திங்ஸ் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கும், ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னா, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல வந்து நமக்கு சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு நடுவுல வந்து நமக்கு பிளஸ், மைனஸ் அந்த மாதிரி நமக்கு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், இல்ல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இத வந்து ஈக்குவேட் பண்ணி ஒரு வேல்யூ குடுத்தோம்னா, ஸோ அதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ம். ஈக்குவேட் பண்ணி ஒரு வேல்யூ ஈக்குவல் டூ 0 இல்லன்னா ஈக்குவல் டூ 1 அந்த மாதிரி நம்ம குடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனோ அந்த மாதிரி நெறைய ஈக்குவேஷனா கிடைக்கும். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இப்ப ஈக்குவேட் எதுவுமே பண்ண போறதில்ல. ஜஸ்ட் அந்த டெர்ம்ஸ்னா என்ன? ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி அத மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்ப பாருங்க, நீங்க அதான் கிராசரி ஷாப் போறீங்க, ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாலும், நம்ம எல்லாத்தையுமே வந்து அ சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இந்த மாரி அல்ஜிப்ரா கான்செப்ட்ஸ் தான் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம எல்லாமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இப்போ டெர்ம்னா என்ன? கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன்னா ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். ஈக்குவேஷன்னா நமக்கு 2 சைடு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு இருக்கும். ஸோ இப்ப இதுல பாருங்களேன் 6x + 4 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இதுல வந்து எத்தன டெர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ 6x ஆ. ஸோ அப்போ நமக்கு 2 டெர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம 2 டெர்ம்ஸ்ன்னு சொல்றோம்னா, நமக்கு வந்து பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கா இங்க? ம். ஸோ அந்த மாதிரி நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஒரு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது ஒரு டெர்ம் 6xங்கிறது ஒரு டெர்ம் அண்ட் 4ங்கிறது ஒரு டெர்ம்னு சொல்றோம். ஸோ அதனால நமக்கு 2 டெர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து எக்ஸ், ஒய் அந்த மாதிரி நம்ம என்ன ஆல்பபெட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியபிள்னா என்ன அர்த்தம்? அதோட வேல்யூ வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இதுதான். எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான். எக்ஸ் ஈக்குவல் டு 4 தான் அப்படின்னு நமக்கு வந்து டெஃபினட்டா அது சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அந்த சிச்சுவேஷன பொறுத்து, கண்டிஷன்ஸ பொறுத்து அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படி வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறனால தான் அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? வேரியபிள்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ 4 பாருங்க. 4னா அதோட வேல்யூ 4 தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குல்ல. ஸோ வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். அது வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ அததான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ அதான். இந்த இப்போ 6x + 4ங்கிறது எப்படி இருக்குன்னா, நமக்கு 2 டெர்ம்ஸ் இருக்கு. 6x அண்ட் 4. அப்போ இந்த 2 டெர்ம்க்கு நடுவுல நமக்கு வந்து ஒரு சைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது மேபி பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். இப்ப இது கூட மல்டிப்ளிகேஷன்ல கூட இருக்கலாம். இப்போ 6xன்னு மட்டும் எடுத்துக்கோங்களேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கு? 6 இன்டூ எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம வந்து 6 இன்டூ எக்ஸ்ங்கிறத தான் நம்ம வந்து ஜஸ்ட் எப்படி எழுதுறோம்? 6x அப்படின்னு எழுதுறோம். ஸோ இது வந்து எத்தன டெர்ம் இருக்கு? இதுல வந்து ஒரே ஒரு டெர்ம் தான். ஓகேவா? ஸோ 6xங்கிறது ஒரே டெர்மா தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ்ல பிரிக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து 2 டெர்ம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். சரியா? ம். அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இத பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு டெர்ம் தான். ஒரு டெர்ம் தான். சரியா? ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே. ஸோ இன்னொன்னு வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இருங்க வேற கலர். ஓகேம்மா. இப்போ 6xங்கிறது நம்ம பார்த்தோம்ல. 6 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இந்த ம். எக்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும் வேரியபிள். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கண்டிஷன பொறுத்து நமக்கு வந்து வேற வேற வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அத வேரியபிள்னு சொல்றோம். இப்போ 6ங்கிறது பாருங்க. 6ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கா?
6ன்னா 6 தான் மென்டல் வேல்யூ. ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து 6 இன்டு எக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு வேரியபிள் கூட ஒரு மல்டிபிள் இருக்கு பாத்தீங்களா? 6 டைம்ஸ் எக்ஸ். 6 இன்டு எக்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 6 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதான் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒன்லி நமக்கு வந்து வேரியபிள் கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். சொல்லுங்க. இதுல எத்தன டெர்ம் இருக்கு? இப்ப நான் எழுதுறதுல. சோ ஒரே ஒரு டெர்ம் தான் இருக்கு. 9 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கு. சரி இதுல வந்து கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லுங்க? 9ங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். வேரியபிள் எதுன்னு சொல்லுங்க? சோ எக்ஸ்ங்கிறது வேரியபிள். சோ எக்ஸ் வந்து ஆக்சுவலா டிவிஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ 1 பை எக்ஸ்ன்னு இருக்கு. சோ அவ்வளவுதான். சோ இதான் நம்மளோட பேசிக்ஸ். ஓகேவா? சோ என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸர்சைஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா இத மாதிரி தான் இருக்கும். டெர்ம்ஸ் எத்தனை இருக்கு? கோஎஃபிஷியன்ட் எப்படி? என்ன வேல்யூ அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நேம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து எத்தன டெர்ம்ஸ் எதுனா டெர்ம், எது கான்ஸ்டன்ட், எது வேரியபிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ல எத்தன டெர்ம்ஸ் இருக்கோ அத பொறுத்து தான் நம்ம வந்து நேம் பண்ண போறோம். சரியா? சோ இப்போ மோனோன்னு பாருங்க. மோனோனாலே நமக்கு வந்து 1ன்னு அர்த்தம். அப்படின்னா an expression with only one term. நமக்கு வந்து அதுல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நம்ம எழுதணும்ல. சோ நம்ம எழுதுனது எல்லாமே மோனோமியல் algebraic expression. இப்போ 6x is a monomial algebraic expression. 9/x is a monomial algebraic expression. ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருக்காங்க. 5xy. சோ இது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி 6ங்கிறது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டுமே கூட இருக்கலாம். சோ அதுவுமே ஒரு மோனோமியல் தான். ஓகேவா? x ஸ்கொயர்ட் இருக்கு. 4 சாரி 41xyன்னு இருக்கு. சோ இது எல்லாமே ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்கு நமக்கு. சோ அதனால நம்ம அது வந்து மோனோமியல் அப்படின்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க பைனோமியல். நமக்கு வந்து பைனாலே 2ன்னு அர்த்தம். 2ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப என்ன அர்த்தம்? 2 மோனோமியல்ஸ் இருக்க போகுது. ஆர் 2 டெர்ம்ஸ். ஓகேவா? சோ ஒரு டேர்ம் மட்டும் இருந்தா மோனோமியல் சொல்றோம். அதனால 2 மோனோமியல்ஸ் ஆர் 2 டெர்ம்ஸ் நம்ம அத சொல்லிக்கலாம். சோ அப்படி இருக்கிறது தான் நம்ம வந்து பைனோமியல்னு சொல்ல போறோம். இப்ப x மைனஸ் y 4x ஸ்கொயர்ட் பிளஸ் 5y. சோ அடுத்து பாருங்க ட்ரைனோமியல். ட்ரைன்னா நமக்கு 3ன்னு அர்த்தம். 3 டெர்ம்ஸ் ஆர் 3 மோனோமியல்ஸ் இருக்கும். அதோட பேரு தான் வந்து நம்ம ட்ரைனோமியல் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல பாருங்க 6a கியூப் b ஸ்கொயர் மைனஸ் 11a ஸ்கொயர் c பிளஸ் 6 பிளஸ் 14. சோ இதுல வந்து 1 2 3 டேர்ம்ஸ் இருக்கு. நடுவுல ஆபரேஷன்ஸ் பாருங்க மைனஸ் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் தான் நம்மளால வந்து டேர்ம்ஸ் வந்து செப்பரேட் பண்ணும். ஓகேவா? சோ இப்போ மல்டிபிளிகேஷன்ல 6a கியூப் b ஸ்கொயர் இருக்கிறது இதை வந்து நம்ம ஒரு டேர்மா பிரிக்க கூடாது. ஓகேவா? சோ ஒன்லி பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் தான் நம்ம வந்து செப்பரேட் ஆகி இருக்கிற இதை மட்டும் தான் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. 8x கியூப் மைனஸ் 2y ஸ்கொயர்ட் மைனஸ் 7xy. ஸோ இதுவும் 3 டேர்ம்ஸ் இருக்கனால நம்ம ட்ரைனாமியல் சொல்றோம். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஆக்சுவலா இன்னொரு பாலினாமியல்னு ஒரு டேர்ம் மட்டுமே அதை எடுக்க மறந்துட்டேன் போல. ஓகேம்மா. சரி. மிஸ் நாங்க பிபிடி போடும்போது அதை மறந்துட்டேன். சரி ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு மோர் தென் 1 டேர்ம்ஸ் இருந்தாலே அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா பாலினாமியல்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பாலினா நமக்கு என்ன அர்த்தம்? மெனி அப்படின்னு ஓகேவா? ஸோ பாலி மீன்ஸ் மெனி. ஸோ அப்படின்னா மெனின்னு சொல்லலாம். இல்லைன்னா மோர் தென் ஒன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒன்னை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாலினாமியல்னு சொல்ல போறோம். அப்போ ஒன்னு இருந்தாலும் அது ஐ மீன் மோர் தென் ஒன்னு சொல்லக்கூடாது. ஈக்குவல் டு 1. ஸோ 1ம் இருக்கலாம். இப்போ ஒரே ஒரு 6 மட்டும் இருக்கு, 5 மட்டும் இருக்குன்னா அதுவும் வந்து என்னதான்? ஒரு பாலினாமியல் தான். இப்போ வந்து நான் 5 சொல்றேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ பாலினாமியல். இப்போ வந்து நம்ம ஒரு 5 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஏபி பிளஸ் 2a ஸ்கொயர் b பிளஸ் 3a கியூப் b a கியூப் b ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா இன்னொரு நேம் இருக்கு. ஓகேவா? குவாட்ரினாமியல் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஓகேவா? ஸோ குவாட்னா 4ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 4 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை குவாட்ரினாமியல். ஸோ அதுக்கு மேல இருந்துச்சுன்னா சப்போஸ் இதுல இன்னொரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 டேர்ம்ஸ் இருக்கும். 5 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து பாலினாமியல் தான் சொல்ல போறோம். ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்து இந்த மாதிரி குவாட், ட்ரை அந்த மாதிரி நேம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை எப்படி சொல்லிடலாம்? பாலினாமியல்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே பாலினாமியல் தான். அதுல வந்து நம்ம மோனோ, பை, ட்ரை, குவாட்ன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். டிகிரி ஆஃப் பாலினாமியல். ஸோ இப்போ டிகிரி ஆஃப் பாலினாமியல்னா
நமக்கு வந்து அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ல நிறைய டேர்ம்ஸ் இருக்குமா. அதுல வந்து கான்ஸ்டன்ட்ஸும் இருக்கு, வேரியபிள்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ 2மே மிக்ஸ்ட் அப் ஆகி இருக்கு நமக்கு. ஸோ அதுல வேரியபிள்க்கு மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ வேரியபிள் வந்து இப்ப இந்த இந்த எக்ஸ்பிரஷன்லயே பாருங்களேன், நிறைய உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் இருக்கு. அதுல பவர்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அத தான் வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்? டிகிரி அப்படின்னு சொல்ல போறோம். டிகிரி ஆஃப் பாலினாமியல். ஸோ இப்போ நான் ஒரு ரஃபா ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு பாருங்க எவ்வளவு டிகிரி வருதுன்னு. இப்போ வந்து இங்க வந்து ஏபின்னு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏ பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அதனால நம்ம ஏ மட்டும் ஏபின்னு மட்டும் எழுதியிருக்கோம். இப்ப இங்க பாருங்க பவர் வந்து நமக்கு 2 இருக்கு. ஏ ஸ்கொயர் பின்னு இருக்கு. இங்க ஏ கியூப்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் கியூப்னு இருக்கு. இங்க இன்னொரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த பவர்ஸ்லயே எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும் நீங்க. 1ஆ 2ஆ 3ஆ? எஸ். ஸோ 3ங்கிறது தான் நமக்கு வந்து டிகிரி. டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து 3 அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து உங்களோட சிலபஸ்ல இல்ல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கியூபிக் பாலினாமியல்னா அதோட பவர்ல வந்து 3 இருக்கும். அதோட டிகிரி வந்து 3 இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதோட பவர் வந்து அதாவது டிகிரி வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. 6y ஸ்கொயர் பிளஸ் 8y மைனஸ் 6ன்னு நமக்கு 3 டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப நம்ம 3 டெர்மையும் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் டெர்ம்ல பாருங்க. அதாவது நம்ம ஒன்லி வேரியபிள் மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ y ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்போ இதுபடி பார்த்தா நமக்கு டிகிரி வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 8yன்னு பாருங்க. y பவர்ல எதுவுமே இல்லன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 2 பவர் வந்து 1 தான். தட் மீன்ஸ் டிகிரி வந்து 1 தான். இப்போ டெர்ம் 3ல பாருங்க -6ன்னு இருக்கு. ஸோ -6 இஸ் அ கான்ஸ்டன்ட் கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வந்து பார்க்க தேவையில்ல. ஒன்லி நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒன்லி நம்ம வேரியபிள்க்கு மட்டும் தான் அதோட பவர்ல என்ன இருக்கோ அதோட ஹையஸ்ட் பவர் எடுக்க போறோம். ஸோ இப்போ இந்த 2யும் 1யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2 தான் பெரிய வேல்யூ. ஸோ அதனால தி டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 2. ஸோ இந்த மாரி நம்ம டிகிரி கண்டுபிடிக்கலாம். 4x + 2. இது பின்னாடி நெறைய பேருக்கு ஏன்னா 4xல பவர்ல எதுவுமே இல்ல. ஸோ அப்போ 1 தான். ஓகே குட். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க 5x³ + 6x². ஸோ இங்க ஒரு கியூப் இருக்கு. இங்க ஸ்கொயர் இருக்கு. இங்க 1 இருக்கு. ஸோ இங்க 3 தான் ஹையஸ்ட் டிகிரி. அடுத்து தேர்ட் ஒன்ல இங்க 2 இருக்கு. இங்க 1 இருக்கு. 2 தான் ஹையஸ்ட் டிகிரி. ஓகே குட். ஸோ அதான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. மோனோமியல்ஸ், பைனாமியல்ஸ், ட்ரைனாமியல்ஸ் இது எல்லாமே குவாட்ரனாமியல்ஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது அதோட ஜெனரல் நேமு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ பொறுத்து நம்ம மோனோ, பை அந்த மாரி சொல்லிக்கலாம். ஓகேம்மா. இப்போ டைப்ஸ் ஆஃப் டெர்ம் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு டெர்ம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டெர்ம்ஸ்னா நமக்கு வந்து அது கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம், வேரியபிளாவும் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி செப்பரேட்டட் பை அ சிம்பிள் லைக் அடிஷன் இல்ல சப்ட்ராக்ஷனால செப்பரேட் ஆயிருக்கிறது தான் டெர்ம்ன்னு நம்ம வந்து வி ஹேவ் டிஃபைன்ட். ஸோ இப்போ பாருங்க. த டெர்ம்ஸ் ஆஃப் அன் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் 2 டைப்ஸ். நம்ம வந்து லைக் டெர்ம்ஸ், அன்லைக் டெர்ம்ஸ்னு 2ஆ நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ லைக் டெர்ம்ஸ்னா எப்படி இருக்கும்னா, சேம் காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ அதோட வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் டெர்ம்ஸ் வந்து நம்ம 2 டெர்ம் எடுத்து கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? 2 டெர்ம்ஸ் பார்க்கும்போது 2 டெர்ம்ஸ் 2 எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் சேம் டெர்ம்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம 2 எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம். அதுல அந்த டெர்ம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்றோம்னா, அதோட வேரியபிள்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சேம் காம்பினேஷனா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சேம்னா நமக்கு தெரியுது லைக் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அது வந்து டிஃபரெண்டா இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அது வந்து அன்லைக் அது வேற வேற மாதிரி இருக்கு. இட் இஸ் நாட் லைக். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன்லைக் டெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ 3x அப்படின்னு ஒரு டெர்ம் இருக்கு. இது எல்லாமே கம்மா கம்மான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? இப்போ 3x மாதிரியே வேற என்னென்ன டெர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3x மாதிரி 18xம் இருக்கு. வேற என்ன இருக்கு? -12xம் நமக்கு வந்து xோட மல்டிபிள்ஸ் மாதிரி x கூட இன்னொரு கான்ஸ்டன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்டா வந்திருக்கு. சரி. ஸோ வேற பாருங்க. வேற ஏதாவது இருக்கா? இதே மாரி லைக் டெர்ம். ஸோ அடுத்து பாருங்க. அடுத்து வந்து 9y எடுத்திருக்காங்க. ஸோ 9y. இப்போ 9 அதாவது y கூட ஒரு கான்ஸ்டன்ட் வருது. ஓகேவா? ஸோ ஒரு கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி y யோட மல்டிபிள்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. வெரி குட். ஸோ நமக்கு 8y மட்டும் தான் இருக்கு. இப்போ 9y அண்ட் 8y ஆர் லைக் டெர்ம்ஸ். அடுத்து பாருங்க -9yxன்னு இருக்கு. -9 ஸோ இங்க இன்னொரு டெர்ம் அதே டெர்ம் தான் குடுத்துருக்காங்க. -9yx சரி அத எழுத வேண்டாம். ஸோ நமக்கு 10xy. ஸோ அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன்ல வந்து நம்ம வந்து
2 இன்டூ 3 பண்ணாலும் 6 தான். 3 இன்டூ 2 பண்ணாலும் 6 தான். ஸோ அதனால எக்ஸ் இன்டூ ஒய்ன்னு எழுதினாலும் ஒன்று தான், ஒய் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதினாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதனால நம்ம வந்து இதை ரெண்டையுமே சேமா கன்சிடர் பண்ணி லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ வேற என்ன டேர்ம்ஸ் இருக்கு? இது முடிஞ்சிச்சு. ஓகேமா. ஸோ வேற மற்ற எல்லாமே வேற வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ மற்ற எல்லா டேர்ம்ஸுமே அன்லைக் டேர்ம்ஸ். இப்போ பாருங்க, -9 எக்ஸ் ஸ்கொயர்டு -9 எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் -9 yx. இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட வேரியபிள்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். எஸ். ஸோ தீஸ் டூ ஆர் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகேம்மா. ஸோ அதான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இங்கேயுமே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இது ரெண்டுமே நாட் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 19xy² அண்ட் 11x²y வந்து எக்ஸுக்கு பவர்ல வந்து 1 தான் இருக்கு. இங்க வந்து எக்ஸ்க்கு பவர்ல 2 இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வேற வேற டேர்ம்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் தே ஆர் நாட் லைக் டேர்ம்ஸ். ஸோ தே ஆர் அன்லைக் டேர்ம்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே x² இருக்கு, இங்க y² இருக்கு. ஸோ ரெண்டுமே வேற வேற வேரியபிள் இருக்கு. அதனால நம்ம அதை வந்து அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கான்செப்ட்குள்ள போக போறோம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். நமக்கு வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம வந்து சில பேசிக் அரித்மெட்டிக்ஸ் பண்ண போறோம். அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போ ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனும் நம்ம ஆட் பண்ண போறோம் அல்லது சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எக்ஸசைஸ் 5.1 இருக்கும். ஸோ ஃபார் த அடிஷன் ஆஃப் algebraic expression you need to group the like terms. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம அந்த லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் இப்ப பார்த்தோம்ல. ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் லைக் டேர்ம்ஸை மட்டும் நம்ம குரூப் பண்ணி ஒன்னா சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி குரூப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 8x minus 10y plus 8x²y minus 15xy² minus 3. ஸோ இதுல எத்தனை டேர்ம்ஸ்? 5 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட டிகிரி எத்தனை? ஸோ 5 டேர்ம்ஸ் இருக்கு, டிகிரி 2 இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து கேட்டேன். சரி. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. -6x plus 2y plus 5x²y plus 2xy² minus 9. ஸோ இதுலயும் அதே மாதிரி 5 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் பண்ணி எழுதணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க 8xன்னு இருக்கு. ஸோ 8x மாதிரியே சேமா இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் பாருங்க செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல. ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸா இருக்கு. ஸோ எக்ஸ் கோஎஃபிஷியன் இங்க 8 இருக்கு, இங்க வந்து -6 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸா எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது பேர் தான் குரூப்பிங். ஸோ அடுத்து பாருங்க -10yன்னு இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸ்பிரஷன்ல எங்க இருக்கு? +2yன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி அதை ரெண்டையுமே நம்ம குரூப் பண்ணி அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து பாருங்க, அடுத்து +8x²yன்னு இருக்கு. எக்ஸ் மட்டும் ஸ்கொயர் ஆகுது, y இருக்கு. +5x²y. ஓகேமா, வெரி குட். ஸோ அந்த சிம்பிளோட நம்ம பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ் பார்த்து கரெக்டா போட்டுக்கணும். அடுத்தது பாருங்க 15 -15xy² அப்படின்னு இருக்கு. எக்ஸாம்பிள்ங்கிறனால உங்களுக்கு வந்து டைரக்டா அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? பட் ஆக்சுவலா வந்து நமக்கு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா குரூப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. மாத்தி மாத்தி ஷஃப்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம குரூப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இப்போ நம்ம வந்து அதே மாதிரி எடுத்துக்கிறோம். குரூப் பண்ணி அதுக்கு நேரா அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ நார்மலா நம்ம பண்ணுவோம்ல 2 + 3 இப்படி போட்டு நம்ம 5 ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறோம்? குரூப் பண்ணிக்கிறோம். அந்த சேம் லைக்கா இருக்கிற ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன்னா எழுதிக்கிறோம். அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க, கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கு. வெரி குட். ஸோ அதையும் நம்ம அப்படியே கான்ஸ்டன்ட் மட்டும் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ எழுதிட்டு இதை நார்மல் நம்ம வந்து அரித்மெட்டிக் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஆனா இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இப்போ பண்ணலாமா? இப்போ 8x + -6x. அப்போ 8 -6 பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குமா? 2x போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க -10 இருக்கு, +2 இருக்கு. அப்போ எந்த நம்பர் பெரிய, எந்த நம்பரோட சைன் வந்து ஐ மீன் சைன் மைனஸ் வந்து எப்படி சொல்றது, கிரேட்டர் நம்பரோட சைன் எதுவோ அதுதான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ 10 பெருசா 2 பெருசா? அதனால 10ஓட சைன் வந்து மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கப்போ -10 இருக்கனால நம்ம மைனஸ் தான் இங்க போட்டுக்கோம். சரியா? ஸோ பண்ணிட்டு -10 + 2 பண்ணும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம ஓவரால் அடிஷன் தான் பண்றோம். பட் இந்த மாதிரி சைன் மாறும்போது நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மாத்தி மாத்தி வரும். ஓகேவா? ஸோ அதனால -10 + 2 பண்ணும்போது வி கெட் -8. ஓகேவா? ஸோ அந்த டேர்மோட வேரியபிள் சேமா இருக்கனால அந்த வேரியபிளையும் அப்படியே எழுதிக்கிறோம்.
அடுத்து பாருங்க 8 + 5 நம்ம ஈஸியா 13 போட்டுக்கலாம். x ஸ்கொயர் y அந்த வேரியபிள் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க -15 + 2ன்னு இருக்கு. இப்போ -15 + 2 பண்ணும்போது நம்ம இது ரெண்டையும் ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோம். ஓகேவா? சோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -13 அடுத்து இங்க பாருங்க -3 -9 இருக்கு. அப்போ சேம் சைனா இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது -12ன்னு கிடைக்கும். சோ அதுதான் இங்க வந்து நம்ம போட்டு இந்த 2 அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினான நோட் பாயிண்ட் இது. அன்லைக் டேர்ம்ஸ் கேனாட் பி ஆடட் ஆர் சப்ட்ராக்டட். ஸோ அன்லைக் டேர்ம்ஸை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நமக்கு எல்லாமே லைக் டேர்ம்ஸா தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. 2 எக்ஸ்பிரஷன்லயும் சேமா இருக்கு. சப்போஸ் ஒருவேளை நமக்கு வந்து அன்லைக்கா டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்ட்ராக்டும் பண்ண முடியாது, ஆடும் பண்ண முடியாது. அது அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ்ல வரும்போது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன். ஓகே, சப்ட்ராக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸசைஸ் 5.1 கொஷின்ஸ்க்கு பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் yet to come.